தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூர்யா நகர், சுபாஷினி நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்துடன் மாமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரி திருமதி முத்துக்குமாரி ஆழ்வார் அவர்களும் ஆழ்வார் அண்ணன் அவர்களும் அதேபோல் 8வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சகோதரி திருமதி ராதிகா கௌரி சங்கர் அவர்களும் நமக்கு பேராதரவு கொடுத்து இந்த பூங்காவினை பெரும் பொருட்செலவில் புனரமைத்து கொடுத்திருக்கிறார்கள். மதுரை கார்ப்பரேஷன் ஏஇ சார் திருமிகு சோலைமலை சார் அவர்களும் திருமிகு ராமரண்ணன் அவர்களும் நலச்சங்கத்தின் தலைவர் திருமிகு ஆண்டி அண்ணன் அவர்களும் செயலர் திரு தர்மலிங்கம் சார் அவர்களும் பொருளாளர் திரு உதயகுமார் சார் அவர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து பெரும் முயற்சி எடுத்தார்கள். பெரும் பொருட்செலவு என்று எளிதில் சொல்லிவிட முடியாது. கிட்டத்தட்ட 4.90 லட்சம் செலவில் நமது பார்க் பகுதி, பூங்கா பகுதி புனரமைக்கப்பட்டுள்ளது. நிறைய பேர் நம்ம பகுதியில் உள்ள மக்கள் சிறார்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் டெய்லி வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. என்றைக்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நம்மளோட ஆவலாக இருந்தாங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பினை மீண்டும் கொடுத்து உதவிய சகோதரிகளுக்கும் அலுவலர் திரு சோலைமலை அவர்களுக்கும் ராமர் சார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆழ்வார் அவர்களுக்கும் நலச்சங்கத்தின் சார்பாக, பயனாளிகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சால் கொண்டு வாங்க. நலச்சங்கத்தின் தலைவர் திருமிகு ஆண்டி அவர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆழ்வார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அன்பு சகோதரி முத்துக்குமாரி ஆழ்வார் அவர்களுக்கு ஷால். அடுத்து அதே மாதிரி ஏஇ சார் திரு சோலைமலை சார் அவர்களுக்கு வாங்க திருமிகு வேலு அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். திருமிகு ராமர் அவர்களுக்கு இந்த ப்ராஜெக்டை செய்து கொடுத்த திருமிகு ராமர் அவர்களுக்கு திரு ராஜா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். திருமிகு சண்முகம் சார் அவர்களுக்கு, டாக்டர் சண்முகம் சார் அவர்களுக்கு நலச்சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மளுடைய தொடர்ந்து பணிகளை செய்துட்டு வரோம். எங்களுக்கு நிறைய ஆசை இருந்தாலும் சாருங்க உதவி எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. சாருங்க சொன்னோடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் போட்டு அதை ஃபாலோ பண்ணுறதே எங்களுக்கு பெரிய கஷ்டம். நட்பு ரீதியாக இருக்கிறதுனால இவங்களோட அன்பு நமக்கு கிடைச்சதுனால நம்ம வந்து அதிகமான வார்டில் வந்து இன்றைக்கி நிறையா வேலை பார்த்துக்கிட்டே வரோம். இன்னமும் நம்ம வார்டு பெரிய வார்டு, மாடு தாவலேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு பெரிய வார்டாக இருக்குது. இப்போ அந்த கணேசன் நகர், நம்ம கலைஞர் டிஆர் நகர், நம்ம விவேகானந்த நகர், நம்ம சம்பகுளம், இதிலே வந்து இன்னும் விட்டு போன பதில் நிறையா இருக்குது. இன்னமும் ஒரு 5 எஸ்டிமேட் பேக்கேஜ் போட்டு சார் ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் எப்போ கேட்குதோ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னே இப்போ கேட்டோடனே நாங்கள் டக்குன்னு இந்த விட்டு போன பகுதியெல்லாம் வந்து திருப்பி பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி கைமாஸ் ரைட்டுன்றது வந்து நம்ம முதல்ல சேவை சார் நாங்களாம் பேசும்போது 3 மாடில் முதல்ல ஆரம்பித்தோம். ஒரு பேக்கேஜ் வரும்போது 3 மாடி கடைசியில் மாடுத்தாணி, அந்த 3 லைட்டுமே நம்ம அவர்களே வந்து அமைஞ்சது. அது பெரிய நமக்குலாம் ஒரு கிஃப்ட்டு தான். இப்போ இன்னமும் நிறையா செய்வோம். நீங்கள் இதே மாதிரி அடுத்தது எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. நாங்களும் நிறைய செஞ்ச ரோடெல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம். நன்றி. ஒரு மகிழ்வான நாள் இன்று. நமது சூர்யா நகர், சுபாஷினி நகர் குடியிருப்பு சங்கத்தினுடைய நிறைய சாதனைகளை செய்திருக்கீங்க. அதில் மிக முக்கியமானது என்னவென்றால் இந்த பூங்காவை புனரமைப்பதற்காக
நீங்கள் எடுத்த அந்த முயற்சிகளுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது 10வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் ஆழ்வார் அவர்களுக்கும் அதேபோன்று நம்முடைய பணிகளுக்கெல்லாம் ஒருங்கிணைத்து உதவிகளை செய்து வருகின்ற நமது பொறியாளர் சோலைமலை அவர்களுக்கும், இந்த குடியிருப்பு சங்கத்தைச் சேர்ந்த இதர நிர்வாகிகளுக்கும், அதனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் இதற்கான ஒத்துழைப்பு நல்கிய ராமர் அவர்களுக்கும் உண்மையிலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு பூங்கா பராமரிக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. அது பல இடங்களில் பார்க்கலாம். அரசாங்கத்தால் பராமரிக்கக்கூடிய பல பூங்காக்கள் சிதிலமடைந்து கிடக்குது. ஆனால் அது ஒரு பெயிண்ட் அடித்து அதையெல்லாம் சுத்தம் செய்து அதை முறையாக செய்வது நீங்கள் தான் செஞ்சுக்கிட்டு வரீங்க. இன்றைய நேரத்தில் இருக்கிற அரசு இந்த விளையாட்டுத் துறையிலும் சரிதான், உள்ளரங்குகள் ஏற்படுத்துவது, கிராமப்புறங்களில் இது போன்ற பூங்காக்களை ஏற்படுத்துவதில் மிகவும் அக்கறை எடுத்து அதற்காக பண உதவிகளை, நிறைய உதவிகளை இன்றைய அரசு செய்து வருகின்றது. ஆனால் நீங்கள் குடியிருப்பு சங்கமே அதை முன்னிறுத்தி எல்லா உதவியும் செய்வதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இதை பராமரிக்கிறதுக்கான வேலைகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டியது. இது சில நாட்கள் இதை கொஞ்சம் பூட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு தொடர்ந்து நடைபெற வருகின்றவர்கள் வேறு பக்கமெல்லாம் போனாங்க. அப்போ கூட நான் கூட கேட்டேன், என்ன இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு. பூங்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் அப்படி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுபோன்று மக்களுக்கு நல்லா பயன்படக்கூடிய, மக்கள் அன்றாடம் இந்த பூங்காவை பயன்படுத்துகிற மாதிரி செய்கின்ற இந்த குடியிருப்பு சங்கத்திற்கும் சரி, அதற்கு உதவி செய்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள், பொறியாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்து, வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வரையில் பார்த்துருப்பீங்க, டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு பூமி பூஜை பண்ணாங்க எங்களுக்குள்ளே. டவர் லைட் நம்ம கிடைக்க போகுது. அது ஒரு அடையாளமாக மாறிடும் நம்ம ஏரியாவுக்கு. இந்த ஏரியாவில் நமக்கு ஒன்று கிடைக்குதுங்கிறது. நம்ம வேறு ஏரியாவில் இப்போ அன்றைக்கி மினிஸ்டர் மூர்த்தி சாரோட மீட்டிங்க்கெலாம் போயிருந்தோம். அங்கெல்லாம் டவர் லைட்ஸ் நிறையா இருந்தது. நம்மளுக்கு ஏரியாவுக்கு வருமா வராதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதையும் ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்காகவும் நலச்சங்கத்தின் சார்பாக இப்போ சூர்யா நகருக்கு ஒரு அடையாளமாக மாறிடும் டவர் லைட் வந்ததுன்னா. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பிற்குரிய பொறியாளர் திரு சோலைமலை அவர்கள் உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஏற்கனவே சார் சொன்னாங்க, ஒரு ஏரியாவில் நம்ம அரசில் நலத்திட்டத்தில் என்ன இப்போ பூங்காவோ பார்க்கு மற்றபடி எல்லாம் ரெடி தயார் செஞ்சு நம்ம கொடுத்தாலும் அதை பராமரிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் நிர்வாகத்துக்கு சிரமமாக தான் இருக்குது. அங்கங்கே நலச்சங்கங்கள் அதை எடுத்து செய்யும்போது தான் அது முழுமையாக மக்களுக்கு அந்த பயன்பாட்டுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த சூர்யா நகர் பூங்காவை நம்ம சூர்யா நகர் அசோசியேஷனும் சுபாஷினி நகர் அசோசியேஷன் நீங்கள் இந்த பராமரிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை இப்போ மெயின்டைன் பண்ணுறத பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நீங்கள் தொடர்ந்து அதை பராமரித்து நல்லபடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. வருகை தந்துள்ள 8வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சகோதரி ராதிகா கௌரி சங்கர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு திரு ராஜன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். மூன்று தேவியர் மாதிரி 3 சகோதரிகளை நாங்கள் மறக்க மாட்டோம். சகோதரி திருமதி ராதிகா கௌரி சங்கர், சகோதரி முத்துக்குமாரி ஆழ்வார் அவர்கள், திருமதி வாசுகி சசிகுமார் அவர்கள், 3 பேரையும் எங்கள் பகுதி மக்கள் யாரும் என்றும் நினைவில் கொள்வோம். கண்டிப்பாக உங்களது சேவைக்கு எங்களது பாராட்டுக்கள். எங்கள் மீது நீங்கள் காட்டும் அக்கறைக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என்றும் இந்த சூர்யா நகர் பூங்கா மறுசீரமைப்பு செய்து இப்போ இவ்வளவு பேர் கூடி இதை வாழ்த்தி செய்ததுக்கு எல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டியது நமது முத்துக்குமாரி ஆழ்வார் அவர்களையும் நமது ஏஐ அவர்களையும் தான் சொல்ல வேண்டும். 2 வருடங்களாக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து ஓஞ்சி போனோம். கடைசியாக ஒரே முயற்சியாக அண்ணன் ஆழ்வார் அவர்கள் சென்று மாநகராட்சியிலே பேசி இதை என்னென்ன செய்யணும்னு சொல்லி போராடி தான் இதை வாங்கியிருக்காரு. அவர் போராட்டம் என்பது மறைமுகமான போராட்டம் செஞ்சு தான் இதை வாங்கியிருக்காரு. அதோடு இந்த பூங்காவை பொறுத்தளவில் நல்ல முறையில் ஒப்பந்தக்காரர் ராமர் அவர்கள்
நாங்கள் நினச்சது சொன்னது எல்லாருமே அவர் செஞ்சு கொடுத்தா அவருக்கும் இங்கே இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பூங்கா திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வணங்குகிறேன். புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா.